ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் கிரேடில் செகண்ட் பேப்பரில் லெட்டர் பார்க்க போகிறோம். இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய மாடல் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்டர். ஃப்ரெண்ட்ஸ், சீனியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெட்டர்லேயே ரொம்பவே ஈஸியான லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆர்டர் தான். இதில் மாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாடல்லையே கேல்குலேஷன்லாம் ஓரளவுக்கு நமக்கு புரியும் இல்லையா. ஸோ நான் ஒரு மாடல் கொஷின் எடுத்துக்கிட்டு இதுக்கான கேல்குலேஷனை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெட்லைன் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த ஹெட்லைனை நம்ம சென்டர் பண்ணணும். ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு 24 கிடச்சிருக்கு. சென்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஸ்பேஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டு 2ஆக டிவைட் பண்ணிப்போம். டிவைட் பண்ணால் 12 கிடைக்கும். இதில் நம்மளோட சென்டர் வேல்யூ இருக்குது இல்லையா, அதில் மைனஸ் பண்ணிப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்கள் மிஷினில் நீங்கள் என்ன டிகிரி எடுத்திருக்கீங்களோ அதுக்கான சென்டர் வேல்யூவில் மைனஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 80 எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான சென்டர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 60. 20லேருந்து 80 வரைக்கும் 60 கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த 60 நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா 30 கிடைக்கும். இந்த 30ஓட நம்மளுடைய மார்ஜின் 20ல் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, இந்த 20 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 50. இதுதான் நம்ம சென்டர் வேல்யூவாக நம்ம எடுத்துப்போம். ஸோ சென்டர் வேல்யூ 50ல் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 38 கிடச்சிருக்கு. நான் அப்போது 38வது டிகிரியில் இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்ற ஹெட்லைனை சென்டர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஹெட்லைனுக்கு அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, இதையும் சென்டர் பண்ணணும். ஸோ இதோட டோட்டல் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 8 கிடச்சிருக்கு. இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா 4. இதையும் நம்மளுடைய சென்டர் வேல்யூவில் மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா 46 கிடைக்குது. ஸோ இதை நம்ம 46வது டிகிரியில் சென்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 ஸ்பேஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா. நம்ம ஸ்பீட்லாம் அடிக்கும்போது 5 ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் டிகிரி பார்த்திங்கன்னா 80 வரைக்குமே நம்ம இதை டைப் பண்ணலாம், சரிங்களா. 20லேருந்து 80 வரைக்குமே நம்ம டைப் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் 5 ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைஃபன் வருது பார்த்தீங்களா. நமக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஹைஃபனுக்கு எங்கே ஹைஃபன் வந்தால் ஸ்பேஸ் வரும், ஸ்பேஸ் வராது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நல்லா பாருங்கள், பேப்பர் ஹைஃபன் கன்செஷனல் பேப்பர் அலாட்டட் பை த கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, ஹைஃபனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும்போது பாருங்கள் கேப்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இது தனி இது தனி, சரிங்களா. அப்போது ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் ஹைஃபன் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஹைஃபனுக்கு அப்புறம் என்ன வருது, கேப்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கன்ஃபார்மாக வரும். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஹைஃபனுக்கு அப்புறம் கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. இப்போ ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ். ஸோ இதை நமக்கு எத்தனை லைனில் நமக்கு 80 வரைக்கும் நம்மளால் அடிக்க முடியுதோ அடிச்சுட்டு லாஸ்ட்டாக இங்கே முடியும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு லைன்லேயே நம்ம என்ன பண்ணணும், ஹைஃபன் டைப் பண்ணணும் இல்லையா. நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கெலாம் டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாக லாஸ்ட் டிகிரி வரைக்கும் நம்ம டைப் பண்ணிக்க வேண்டியதான். லெட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம 20லேருந்து 80 தான் எடுத்துப்போம், சரிங்களா. ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்பீடுக்கெலாம் பார்த்திங்கன்னா 20லேருந்து 85 டிகிரி எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன்லேயே தான் நம்ம ஹைஃபனை டைப் பண்ணணும், ஓகேங்களா. ஹைஃபன் டைப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த ஹெட்லைனையும் நம்ம சென்டர் பண்ணணும். பாருங்கள், டோட்டலாக எனக்கு 20 ஸ்பேஸ் இருந்தது, அதை நான் 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10. இதை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வேல்யூ 50ல் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். கிடச்சிருக்க ஆன்சர் 40. அப்போ 40வது டிகிரியில் இந்த ஹெட்லைனை நான் சென்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஹெட்லைனை சென்டர் பண்ணதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் இங்கே நோட் பண்ணுங்கள், G.O.MS.NO. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே பாருங்கள், இதை ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கீழே உள்ள ஹெட்லைன் மேலேயும் மேலே உள்ளது கீழேயும் கொடுக்கணும், சரிங்களா. அப்போ இதுதான் நமக்கு மேலே போகும். நல்லா நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த G.O.MS. நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு நேராக தான் நம்ம இந்த டேட்டட் அதை அடிக்கணும், ஓகேங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்,
டோட்டலாக இதை கவுண்ட் பண்ணிக்கிறோம். கவுண்ட் பண்ணிக்கிட்டால் 26. லாஸ்ட்டில் நம்ம கரெக்டாக 80 டிகிரியில் இதை முடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், டோட்டல் ஸ்பேஸை டைரெக்டாக நம்ம லாஸ்ட் டிகிரி 80ல் மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா பேலன்ஸ் நமக்கு 54. சரிங்களா? அப்போ இதை நம்ம 54வது டிகிரியில் அடிக்கணும். இதை நோட் பண்ணுங்கள். இது எப்படி அடிக்கணும்னா G டாட் O டாட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். சரிங்களா? இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் M கேப்ஸு S ஸ்மால். சரிங்களா? MS டாட் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ் வரும். இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் N கேப்ஸு O ஸ்மாலு அதுக்கப்புறம் புள்ளிக்கு அப்புறம் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம அடிக்க வேண்டியதான். எங்கேயும் ஸ்பேஸ் கிடையாது. நல்லா பாருங்கள், இங்கே எங்கே ஸ்பேஸ் வரும்னா G கேப்ஸு புள்ளி வச்சு O கேப்ஸு அடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஸ்பேஸ், M கேப்ஸு S ஸ்மாலு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ், அடுத்து N கேப்ஸு O ஸ்மாலு புள்ளி வச்சுட்டு 3, 7, 8 இந்த நம்பரை அப்படியே கண்டினியூவாக அடிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க டிகிரி 54. இதுக்கு நேராகவே 54வது டிகிரியில் நம்ம டேட்டட் த 3rd August 1979 இதை நம்ம டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேட்டடுக்கும் இந்த ரீட் த ஃபாலோவிங்க்கு நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். சரிங்களா? 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த டேட்டடுக்கு நேராகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீட் த ஃபாலோவிங்கை டைப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரீட் த ஃபாலோவிங் டைப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம உள்ளே இதை டைப் பண்ணணும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம சப்பு ரெஃப்லாம் அடிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய மார்ஜின் வந்துட்டு இப்போ 20 முன்னாடி 10 ஸ்பேஸ் கொடுத்துருவோம். லாஸ்ட் டிகிரி 80னா பின்னாடி 10 ஸ்பேஸ் கொடுத்துட்டு 30லேருந்து 70 வரைக்கும் தான் அடிப்போம். சரிங்களா? அதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும். இங்கே ஆனால் நமக்கு சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னு டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. ரீட் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு உள்ளே வர கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணணும், 30லேருந்து 70 வரைக்கும் தான் அடிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது 20லேருந்து 80 டிகிரி செட் பண்ணியிருக்கவங்க 30லேருந்து 70 எடுத்துக்கணும். நீங்கள் 10லேருந்து 70 தான் எடுத்துக்கிறீங்கன்னா முன்னாடி 10 ஸ்பேஸ் பின்னாடி 10 ஸ்பேஸ், அப்போது 20லேருந்து நீங்கள் 60 வரைக்கும் தான் அடிக்க முடியும். இதுவே நீங்கள் 30லேருந்து 90 வரைக்கும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி 10 ஸ்பேஸ் கொடுக்கணும் பின்னாடி 10 ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போது 40லேருந்து 80 வரைக்கும் நீங்கள் அடிக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன டிகிரி எடுத்தாலும் முன்னாடி 10 ஸ்பேஸ் விட்டுருங்க பின்னாடி 10 ஸ்பேஸ் விட்டுருங்க. சரிங்களா? நான் எடுத்துருக்கிறது 20லேருந்து 80, ஸோ 30லேருந்து 70க்குள்ளே வரைக்கும் தான் இதை நம்ம டைப் பண்ணணும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா இது மாதிரி மடக்கி அடிச்சிக்கலாம். மடக்கி அடிக்கும்போது கரெக்டாக இதுக்கு நேராக தான் அடிக்கணும். இதையும் 30வது டிகிரிக்கு நேராக தான் அடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் லைனில் நம்ம ஹைஃபன் வந்து சென்டர் பண்ணணும். ஹைஃபன் சென்டர் பண்ணுறதுக்கு நான் ஜூனியர்லேருந்தே சொல்கிறது தான். இங்கே எத்தனை ஹைஃபன் கொடுத்துருந்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம டோட்டலாக அடிக்க போகிறது 5 ஹைஃபன் தான். ஸோ நம்மளுடைய சென்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 50. அப்போ இங்கே நம்ம 50 நோட் பண்ணிக்கலாம். 50க்கு முன்னாடி 2 ஹைஃபன் 50க்கு பின்னாடி 2 ஹைஃபன். அப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், 48ல் ஆரம்பித்து 52வது டிகிரியில் சென்டர் பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஹைஃபனை சென்டர் பண்ணதுக்கு அப்புறமா 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஆர்டர் அப்படின்றத நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே கேப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை மார்ஜின்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? இந்த ஆர்டர் அப்படின்றத கவர்மெண்ட் ஆர்டர் லெட்டர் இது. சரிங்களா? இதில் ஆர்டர் வந்து எப்போவுமே மார்ஜின்லேயே தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த ஆர்டரை நம்ம மார்ஜின்லேயே டைப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஆர்டருக்கு அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு உள்ளே ஸ்டார்ட் ஆகிற பேராகிராஃப் இருக்கு இல்லையா, கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம 5 ஸ்பேஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நம்ம 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமோ ஸ்பீட்லலாம், அது மாதிரி தான். சரிங்களா? அப்போ 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இங்கே முடிஞ்சிருது ஃபஸ்ட்டு பேராகிராஃப். ஸோ இது வந்து செகண்ட் பேராகிராஃப்க்கு நெக்ஸ்ட் பேராகிராஃபில் டைப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதே 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாருங்கள், நான் என்ன சொல்லியிருந்தேன், ஹைஃபன் வந்துச்சுன்னா எங்கே ஸ்பேஸ் வரணும் ஸ்பேஸ் வரக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ மேலே உள்ள ஹெட்லைனுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே ஹைஃபனுக்கு அப்புறம் கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தேன், ஹைஃபனுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பேஸ் வரும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பாடி ஆஃப் த லெட்டரில் பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஹைஃபன் கம் ஹைஃபன்
டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஹைஃபனை நல்லா பாருங்களேன். இந்த லெட்டரை பார்க்கும்போது இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஹைஃபனுக்கு அப்புறம் ஸ்மால் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லெட்டர் தான். இந்த ஹைஃபனுக்கு அப்புறம் ஸ்மால் லெட்டர் தான். ஸோ இது எல்லாமே ஒரே சென்டென்ஸ் தான், சரிங்களா? இதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா பிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் கம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ஹைஃபனுக்கு எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது. ப்ரொடக்ஷன் ஹைஃபன் கம் ஹைஃபன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்பேஸே கொடுக்காம இந்த சென்டென்ஸை நம்ம டைப் பண்ணிட வேண்டியதான். புரியும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பேராகிராஃபுக்கும் நெக்ஸ்ட் பேராகிராஃபுக்கும் நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் அப்படின்றத ஃபுல் ஃபார்மில் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், டி டாட் என் டாட் டி டாட் பி டாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு நிறைய லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆகும், இதுக்கு அப்ரிவேஷன் ஃபார்ம் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் இந்த லெட்டரையே படித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுலேயே உங்களுக்கு இதுக்கான ப்ரீஃபான மீனிங் இதில் இருக்கும். இது பாருங்கள், நான் இங்கே அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். டிஎன்டிபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக். பார்த்தீங்களா, பக்கத்தில் சொசைட்டி வருது, இங்கேயும் சொசைட்டி வந்திருக்கு. ஸோ லெட்டரை நம்ம நல்லா நோட் பண்ணாலே நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக தான் டைப் பண்ணணும், சரிங்களா? என்னென்ன தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் பேலன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இது ஸ்லாஷ்னா தி, ஓகேங்களா? டிஹெச்இன்னு அடிக்கணும். நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டாகவும் இதை செகண்டாகவும் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியே நமக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சிம்பிளுக்கான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டரோடைய ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, சைடில் இல்லை டாப்பில் இல்லைனா பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. இந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இங்கே டைப் பண்ண வேண்டிய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டாம், இதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இதை விட்டுட்டு அப்படியே பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டைப் பண்ணிட வேண்டியதான், ஓகேங்களா? இப்போது ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீழே பாருங்கள், பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர், அதாவது ஸ்லாஷ்ன்றதை தீன் அடிக்கணும், சரிங்களா? பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர். அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும், டோட்டலாக கவுண்ட் பண்ணிக்கணும். டோட்டல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 26. சென்டர் பண்ணுறதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 13. இது என்னோடய சென்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50. இதில் மைனஸ் பண்ணிக்கிட்டேன்னா 37. அப்போ இதை 37வது டிகிரியில் சென்டர் பண்ணணும், சரிங்களா? இதை டைப் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும், 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் நேம் கொடுத்துருக்காங்க, கீழே செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது, செக்ரட்டரி டு கவர்மெண்ட் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. டோட்டல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. இங்கே நேம் பார்த்தீங்கன்னா SK7, இது கமாவோட சேர்த்து டோட்டல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பேராகிராஃபை முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் டைப் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த நேமும் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரெண்டுத்தையுமே நம்ம அடுத்த லைன்லேயே நம்ம டைப் பண்ணிடணும், சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எங்கேயுமே லைன் ஸ்பேஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நேம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது இவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க, என்ன ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை நெக்ஸ்ட் லைன்லேயே தான் டைப் பண்ணணும். இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த லைன் ஸ்பேஸுமே கிடையாது, சரிங்களா? ஸோ டோட்டல் ஸ்பேஸ் 24. நம்ம டேரெக்டாக 80ல் மைனஸ் பண்ணிக்க வேண்டியது, அதாவது நம்மளுடைய லாஸ்ட் டிகிரியில் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 56. அப்போ 56வது டிகிரியில் நம்ம செக்ரட்டரி டு கவர்மெண்ட்ன்றதை டைப் பண்ணுவோம். அப்போ இதுக்கு நம்ம இந்த நேமை சென்டர் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த டோட்டல் ஸ்பேஸ் 24லேருந்து இந்த நேமோட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 11 ஸ்பேஸ் இருக்குது. டோட்டலாக மைனஸ் பண்ணோன்னா 13. அதை 2ஆக டிவைட் பண்ணோன்னா 13 நம்ம எப்படி பிரிப்போம், 7 + 6 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ நான் ஹையஸ்ட்டாக உள்ளதை ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அதாவது இதை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு 7 2 14 அப்படி வச்சுக்கலாமா? ஸோ 7ஓட இங்கே கண்டுபிடிச்சிருக்க டிகிரி 56 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 63. 63வது டிகிரியில் இந்த நேமை நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அடிச்சிட்டதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே 2 வருது பாருங்கள். நான் எப்போதுமே ஜூனியர் லெட்டர்லலாம் என்ன சொல்லியிருப்பேன்னா 2 டைப் பண்ணும்போது நம்மளுடைய சென்டர் வேல்யூ 50யை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன்,
சரிங்களா? சென்டர் வேல்யூவை தாண்டி அடிக்காதீங்க. தாண்டி போணுச்சுன்னா மடக்கி அடிச்சிருங்க. மடக்கி அடிக்கும்போது 2 ஸ்பேஸ் கொடுத்து அடிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் சீனியர் லெட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளால் எல்லா லெட்டருக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு மாடல் காட்டுறேன் பாருங்கள். இந்த லெட்டரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப லாங்காக இருக்காது, அதிக ஸ்பேஸ் வர மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய லாஸ்ட் டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெட்டர் வந்து 20லேருந்து 80 வரைக்கும் டைப் பண்ணுவோமா. ஸோ நம்ம சப்பு ரெஃப்லாம் எப்படி ஒரு 10 ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட் வச்சு அடிப்போமோ அதே மாதிரி இங்கே நம்ம வந்து கரெக்டாக 80 வரைக்கும் போகாமல் ஒரு 10 ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு 70 இல்லை 65 இது வரைக்கும், இந்த டிகிரி வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சீனியர் லெட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஜ் பத்தாது. நம்ம அடிக்கிற டைப் பண்ணுற பேப்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்தாது. ஏன்னா லெட்டர்ஸு வேர்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ நமக்கு பத்தாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டிஎன்எஸ்டிசி இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான இந்த லெட்டருக்கான இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக அடிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக 50 தாண்டி தான் போகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 70 வரைக்கும் கூட அடிச்சுக்கலாம். அதாவது இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு 70 வரைக்கும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே மடக்கி அடிக்கும்போது 2 ஸ்பேஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம். சரிங்களா? புரியும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்த்த லெட்டருக்கு போகலாம். இப்போ நம்ம பார்த்த லெட்டர் கவர்மெண்ட் ஆர்டர். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டோம். இதில் 2 டைப் பண்ணும்போது பாருங்கள், நம்மளுடைய சென்டர் வேல்யூ 50. ஸோ நம்ம 50 வரைக்கும் தாராளமாக டைப் பண்ணலாம். ஒரு வேளை 50 தாண்டி போகுதா, தப்பே கிடையாது. நம்ம ஒரு லிமிட் வச்சுக்கலாம். சரிங்களா? கரெக்டாக நம்மளோட லாஸ்ட் டிகிரி 80 வரைக்கும் போகக்கூடாது. முன்னாடி ஒரு 10 ஸ்பேஸ் 15 ஸ்பேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்போ நீங்கள் மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 வரைக்கும் அடிங்க, மேக்ஸிமம் வந்துட்டு 70 வரைக்கும் அடிங்க. அதாவது 2 வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து 50க்குள்ளேயே தாராளமாக அடித்து முடிச்சிடலாம். சரிங்களா? 50க்கு மேலே போகும்போது கீழே அடுத்து நெக்ஸ்ட் லைனில் அடிக்கும்போது 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்வர்ட் பை த ஆர்டர். இதில் நல்லா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது எங்கே வந்துட்டு இது ஸ்லாஷு, எங்கே வந்துட்டு ஸ்லாஷ் வந்தால் தி வரும், இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் ஆஃப் ஸ்லாஷ் கவர்னர்னு வராது. ஸோ அப்போ இங்கே தி தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஃபார்வர்ட் டிக்கு அப்புறம் பை வராது. ஸோ அப்போ இது என்னது, ஃபார்வர்டட் ஆர் அதாவது ஸ்லாஷ் பை ஆர்டர், இதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஸ்லாஷ் தான், இதை ஸ்லாஷ்னே தான் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை டோட்டலாக கவுண்ட் பண்ணிக்கிட்டேன்னா 18. இதையே நம்ம என்ன பண்ணணும், சென்டர் தான் பண்ண போகிறோம். அப்போது சென்டர் பண்ணுறதுக்கு டோட்டலாக கவுண்ட் பண்ணிவிட்டு 2 டிவைட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சரை சென்டர் வேல்யூவில் மைனஸ் பண்ணால் 41 கிடைக்குது. ஸோ 41வது டிகிரியில் ஃபார்வர்டட் ஸ்லாஷ் பை ஆர்டர் அப்படின்றத நம்ம டைப் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக முடியுது பார்த்தீங்களா, செக்ஷன் ஆஃபீஸர். இதுக்கு மேலே தான் 4 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம், நேம் வருமா, நேமுக்கு மேலே 4 லைன் ஸ்பேஸ் கொடுப்போம். இங்கே லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, செக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இங்கே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் செக்ஷன் ஆஃபீஸருக்கு மேலே தான் 4 லைன் ஸ்பேஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை டோட்டலாக கவுண்ட் பண்ணிக்கிட்டா 16. இது நம்மளுடைய லாஸ்ட் டிகிரி 80ல் மைனஸ் பண்ணிக்கிட்டா 64. ஸோ 64வது டிகிரியில் செக்ஷன் ஆஃபீஸரை நம்ம டைப் பண்ண வேண்டியதான். இந்த லெட்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெட்டரோட கேல்குலேஷனும் நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சீனியரில் எந்த லெட்டரில் என்ன டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நம்ம பார்க்கலாம்.